ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் ஒய்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PKXD கேம் ப்ளே வீடியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே இந்த ப்ளே ஏரியாவில் இருக்கோம். செம்மையாக இருக்குது. இந்த பேர்டு நம்ம பேர்டோட எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நம்ம இது ரோட் சைடு ஹாக் இருக்குல்ல, அதுக்கு சூப்பராக ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறது என்னென்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம பெட்டை கொடுத்துருவோம். பெட்டு ட்ரைனிங்க்கு வெயிட் பண்ணுங்க. என்வால்வ் கொடுத்துட்டு இதை பெருசாக்கிடுவோம். சூஸ் பெட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹேங் அவுட் ஆகிறது இதுதானே. இப்போ ட்ரைனிங்க்கு போயிட்டு சூஸ் பெட் கொடுத்தா இன்னும் வரமாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த ஹாக்கு பெருசாகிடுச்சா? சரி, இந்த பெட்பாட் ஓப்பன் பண்ணுவோம். என்ன வந்திருக்கு? ஆலிகேட்டர் ரேர் ஆங்க்ரி பர்சனாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பீடி பெட்பாட்டை நம்ம இன்குபேட் பண்ணிடலாம். இப்போயே ஓப்பன் பண்ணாலும் நான் விரும்பவில்லை. வெயிட் பண்ணுங்க. இந்த ரோட் சைடு ஹாக்கு பார்ப்போம். ரோட் சைடு ஹாக் ஃபுல்லாகவே என்வால்வ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கைஸ், நம்மளோட ரோட் சைடு ஹாக்கை மட்டும் காணும். இங்கே இருக்குது. அது பேபி ஸ்டேஜ் முடிஞ்சு சைல்டு ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு. இப்போ டீன் ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு நாம் இப்போ நம்ம ட்ரைனிங்க்கு சூஸ் பெட் கொடுத்தோன்னா அது வரமாட்டேங்குது. ஏன் ரோட் சைடு ஹாக்கு கொடுக்க முடியாதா? நான் எடுத்துக்கிற பெட்டு இப்போதைக்கு கூட்டு போகிற பெட்டு நான் டால்மேட்டா கூட்டு போகலான் இருக்கேன். டால்மேட்டா இது பண்ணிட்டு சூஸ் பெட்டில் வேணால் ரோடு அதுக்கு வர மாட்டேங்குது கைஸ். ரோட் சைடு ஹாக்கு நாமளாக தான் டெவலப் பண்ணணும் போல இருக்குது. அது எப்படி சொல்கிறது, நாமளாகவே தான் அதுக்கு இது கொடுக்கலான்னு போல இருக்குது. அதனால் நம்ம ரோட் சைடு ஹாக்கே கொடுத்துருவோம். வேறு வழி இல்லை. அது நம்ம எப்படி இருந்தாலும் ஓரளவு கொண்டு வந்துடணும். சரி வாங்க, நம்ம இப்போ அர்கேடுக்கு போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அர்கேட்க்கு போவோம். ஓகே கைஸ், அர்கேட்குள்ளே வந்துட்டோம். எது போகலாம்? நிறைய எக்ஸ்ட்ரா கேம்ஸ்லாம் நான் பார்க்க. இது என்னது? ஃபேன் மாதிரி இருக்குது. நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். வெளில வந்துடுவோம். ஏற்கனவே நம்ம ஓரளவு ஏன்னா டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். நான் ஆஃப்லைனில் விளாட்ன போது டிக்கெட்ஸ் நான் பார்த்த மாதிரி ஞாபகம். டிக்கெட்ஸ் நம்மள்கிட்ட 250 டிக்கெட்ஸ் இருக்குது. எப்படி இதை எடுக்கிறது? இந்த வாங்குறது சர்ச் கொடுத்துட்டு 250க்கு நம்ம டைரெக்டாக வாங்கிடலாமா? 250க்கு இல்லை, எல்லாம் 150க்கு தான் இருக்குது. 250 எல்லாமே ஸ்டார்டிங்கே 150 தான். 150ல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் போனால் 400 ரேஞ்சுக்கு போயிடுது. நம்ம வேணால் 400 டோட்டலாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம். இது என்னது? ஜஸ்ட் சிட்டிங்காக தான் இவ்வளோதும் வச்சுருக்காங்க. ஆமாம், அதில் இருக்கிறது எல்லாமே சும்மா உட்காந்துட்டு வர்றதுங்க. இது என்னது? ஐயே, எனக்கு வேணாம்ப்பா. இது என்ன கொடுத்துருவோம். நமக்கு இது வேணாம்ப்பா. அது 200 இது கேட்குது. ஓகே, நம்ம அந்த பெட் பரேட் விளாடுவோம். போன தடவை நம்ம லாஸ்ட்டு 3rd ரவுண்டில் ஒரு தான் மிஸ் பண்ணிட்டோம். அதை இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ப்ளீஸ் வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் ரவுண்டு. ப்ளீஸ் வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் ரவுண்ட்னா இப்போ நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கூட நிறைய பேர் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் போன தடவை நான் சொன்னேன். சரி, அது அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் இதில் ஃபோக்கஸ் ஆகும். அதில் ஒரு அவுல் இருக்குது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அவுல். ஓகே, 1 2
3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஓகே 19 நான் பார்த்துருக்கேன். பார்ப்போம். ஆனால் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. அப்படி கரெக்டு கேஸ் 19 கரெக்டாக இது பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ரவுண்ட். நான் அந்த கேம் விளையாடி முடிச்சோடனே போன தடவை விளையாடினேன்னு சொன்னால அதோட ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, ஹவு மெனி டு யூ சி? ஓகே, ஏதோ நரி மாதிரி இருக்குது. ரக்குண்டாகோ அதான் நினைக்கிறேன். ஏலியன்கிறது வேறு ஏதோ ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 பார்த்துருக்கேன். அது வந்து என்னது ஏதோ வேற்றுக்கிரக வாசியோட பெட் அனிமல் மாதிரி இருக்குது பார்க்க. 18 சொல்லியிருக்கோம், நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம். தேர்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். இதுதான் ஹார்டு. ஓகேங்களா, எப்பயுமே இது ஹார்டாக இருக்கும். தேர்ட் ரவுண்ட் சொன்னால ஹார்ட் லெவல். இந்த இது நிற்கிற மாதிரி ஒரு டெடி பியர் ஹவாய் காஸ்டியூம் போட்டிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 37ன்னு போட்டிருக்கேன். நான் எவ்வளோ கிளிக் பண்ணேன்னு தெரியல. 37 கரெக்டு தான். நான் 37 கிளிக் பண்ணேனா? 36 தான் கிளிக் பண்ணியிருக்கேன். வாட் தி ஹெல். ஓகே, பரவாயில்ல. இப்போயுமே நம்ம விளையாடும் போது மட்டும் வந்துட்டு ஹார்ட் லெவல் தான் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஏன் வந்துட்டு ஏற்கனவே விளையாடும்போது இது பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன். நான் ஆஃப்லைனில் விளையாடல. ஓகேங்களா, நான் ஆக்சுவலி முன்னாடி ஆஃப்லைனில் விளையாடினதுனால அது ஆக்சுவலி நான் ஆஃப்லைனில் விளையாடலை. நான் வந்து எப்போயோ விளையாடினது தான். நான் வீடியோ எடுத்தேன், அதுக்கு வந்து டேரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்டேன். ஆனால் நான் பிகேஎக்ஸ்டி முன்னாடி விளாட்னால பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் ஒரு 4+ வீடியோஸ்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன்னால அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. இப்போ எனக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த எடுத்த வீடியோவை பார்த்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கடுப்பாக இருந்ததா. அதான் வீடியோவாக விளாடுவோம். அப்புறம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம்ல பிகேஎக்ஸ்டி, யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்த்தேன். யாரும் கொடுக்கல. அப்படியே வந்தேன் நான். எதுக்கு அப்படியே விளாடுவோன்னு சொல்லி விளாட்னா நாளைக்கும் பிகேஎக்ஸ்டி கேம் ப்ளே தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி போட வேண்டியது பிகேஎக்ஸ்டி, நேற்று வந்துட்டு கொடுக்க மறந்துட்டேன் வாய்ஸ் ஓவரு. அதனால் நான் வேறு ஒரு கேம் ப்ளே கொடுத்துட்டு நான் அதை போட்டேன். ஸோ சாரி ஃபார் தட் கைஸ். அதனால நான் கண்டினியூஸாக 2 நாளைக்கு பிகேஎக்ஸ்டி கேம் ப்ளே வீடியோ தான் போட முடியும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு 2 வீடியோவாக விளையாடி எடுத்து வச்சிட்டேன்னா அது 2யுமே நான் போட்டுக்கலாம்ல, ஈஸியாக இருக்கும்ல, அதான். ஸோ நான் பிகேஎக்ஸ்டி கேம் ப்ளே வந்துட்டு எப்படி போட்டால் என்ன, எத்தனை விளாண்டி எது இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக கண்டினியூஸாக எடுக்கிறது தான். கண்டினியூஸாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி போடணும்னு இல்லைல்ல. எப்போ எடுக்கிறத எப்போ வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா பிகேஎக்ஸ்டிங்கிறது அந்த மாதிரி உனக்கு கேம் ப்ளே தான். அதனால் நான் அப்படி போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னை மன்னித்து கொள்ளுங்கள். பெட் பரேட் முடிச்சுட்டு இது என்னது, இதுக்கு 2 பேர் வேணும் போல இருக்குது. ஸோ நம்ம ஒருத்தவங்க தான் இருக்கோம் இப்போதைக்கு, வேறு யாரும் இல்லைங்கிறனால அந்த கேம் வேணாம். இது வேணாம்ப்பா. போன தடவை நான் விளாட்னேன், விளையாடி நல்லா இல்லை. பர்ஃபெக்ட் டர்ட்டிலா? சரி விளாடுவோம். இதான் வில்லங்கமான கேம் ஆச்சே. முட்டிடாத. சரி மறுபடியும் பிளே கொடுப்போம். இதுதான் கைஸ் கடுப்பாகும். இல்லைன்னா அங்கே போயிட்டு இவ்வளோ தூரம் நவுந்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளை நவுறவே முடியாதுங்கிற மாதிரி நம்மளை வந்து இடிக்கும். அவ்வளோ முடிஞ்சிச்சு. மறுபடியும் விளாடும். ஓரளவாவது முடிக்கணும். ஒரே இதில் முடிச்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இது எப்படியே தான் போயிடும். 2 கார் வர்றது அப்படியே தான் இருக்கும், மூவ் ஆகாது. பாடி இந்த மாதிரி கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நவுறணும். ஓகே, இந்த 2 கார் ஒன்றும் பண்ணாதுங்கிறதுனால நான் அப்படியே இருக்கேன். ஓகே, அது அப்படியே போயிட்டு இந்த மாதிரி கார் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே
முட்டிடாத. முட்டிடுச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த ஆரஞ்சு கார்டு தான் வில்லங்கமாக இருக்குது, மீதி எதுவுமே அப்படி இல்லை. நான் அந்த கேம் ஓரளவு விளையாடிட்டோம்ல, கொடுக்குறத கலெக்ட் பண்ணிவிட்டு நாம் பாட்டுக்கு வெளில போயிட்டு வேறு விளாடுவோம். இது என்னது? கேம் ஓவர்னு போட்டிருக்கான். இன்செட் காயினா? என்ன காயினு? எங்கே போடுறது? எப்படி போடுறது? கேம் ஓவரா? டேய் சும்மா வச்சுருக்கீங்களாடா டெக்கரேஷனுக்கு. சரி, இந்த எக்ஸ்டி சாம்பியன்ஸ்னு இருக்கே அதுக்குள்ளே போ. வெயிட்டிங் ஃபார் அதர் பிளேயர்ஸ்னு இங்கே இருக்கும். இப்போதைக்கு பார்த்தா சூப்பர், யாருமே இல்லை, நாம் மட்டும்தான் இருப்போம். ஈஸியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஏற்கனவே நிறைய பேர் இருப்பாங்க. அது எப்படின்னா தெரியல, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருக்கும், நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணலன்னா பாதிலே போட்டு தள்ளிடுவானோ. மறுபடியும் இங்கே ஏற்கனவே அங்கே வெயிட்டிங் ஃபார் அதர் பிளேயர்ஸ்னு 15 நிமிஷம் நிற்க வச்சான்னு நினைக்கிறேன். 15 செகண்ட் நிற்க வச்சான்னு தெரியல, எவ்வளோ செகண்ட் தெரியல. இங்கே வந்து ஒரு 15 செகண்டு. எல்லாம் ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டுட்டு நைஸாக. எப்படிதான் நீங்கள்லாம் போகிறீங்க? டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அட பாவிகளா, அந்த இது தொட்டேன்னா நான் காலியா? டே என்னடா? எனக்கு இந்த கேம் பற்றி சுத்தமாக தெரியல. எக்ஸ்டி சாம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, மீதி எல்லா கேமும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்துட்டு எக்ஸ்டி சாம்பியன்ஸில் நான் விளாண்டுருக்கேன் ஒரு தடவை. ஆனால் அது வேறு மாதிரி ஷிட் எலிமினேட் ஆகிட்டோம். அது வேறு மாதிரி நான் விளாட்னேன். அது வந்து எப்படி சொல்கிறது, நான் வேறு மாதிரி தான் விளாட்னேன். எப்படின்னா வந்து ஒரு இடத்துல ஸ்டெப் ஆனால் அந்த இத்தனை பேர் இந்த டீமு எல்லோ டீமு, இன்னொரு டைப் ப்ளூ டீம். நான் ப்ளூவாக எல்லோ அந்த மறந்துச்சு. அவங்க படிக்க நம்ம போகிற இடத்துலலாம் ஓரளவு டோட்டலாக அந்த இடத்த ப்ளூ ஆக்கிடணும். அந்த மாதிரினா வின்னு ப்ளூ, இல்லை எல்லோ ஆக்கணும் எல்லோ. அந்த டோட்டலாக எத்தனை ஒர்க்ஸை நம்ம வந்துட்டு நடந்து போய் ஸ்டெப் ஆகி ஆக்கியிருக்கோம் டோட்டலாக அப்படியும். அந்த நான் இருக்கேன், நான் இல்லை, நம்ம தான் முன்னாடியே அவுட் ஆகிட்டோமே, அதனால இந்த ரவுண்டில் இல்லை. இதோ இதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி லைக் திஸ். எல்லோ இல்லை ஆரஞ்சு. நான் எல்லோவாக இருந்தேன்னா சாரி எல்லோ இல்லை, நான் ப்ளூவாக இருந்தேன்னா இல்லை நான் ஆரஞ்சாக தான் இருந்தேன். இப்போ தான் ஞாபகம் வந்து நான் ஆரஞ்சாக தான் இருந்தேன். இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறதெல்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம் வின் ஆகணும்னா அவங்க போய் மாற்றினது எல்லாத்தையும் நாம் மறுபடியும் மாற்றி ஓரளவு மேலே வந்துட்டு ப்ளூ 40 கிட்ட வருதா, 44 நான் அது போயிட்டுருக்கு. இது ஆரஞ்சு வந்து 80 கிட்ட இருக்கா, 80+, ப்ளூ 50+ கிட்ட இருக்கா, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கணும். யாருக்கு வந்து மேக்ஸிமம் அதிகம் இருக்கோ அவங்க தான் வின்னானவங்க மட்டும்தான் அதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. இது மாதிரி ப்ளஸ் நிறையா ரவுண்ட் போயிட்டே இருக்கும். நம்ம மொதல் ரவுண்ட்லேயே அவுட்டுனா மற்ற விளையாட்டுலாம் பார்க்கலாம். எப்போ அவுட் ஆகுறோமோ அதுக்கு அடுத்து உள்ள விளையாட்டா நம்ம வந்துட்டு அவங்க விளையாடுறத நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு மேலே நம்ம பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லை, வெளில போயிட வேண்டியதுதான். விளையாடின அளவுக்கு மட்டும் காசு கலெக்ட் பண்ணிவிட்டு வெளில போயிட வேண்டியது. வாட்ச் ஆடா? இன்க்ரீஸ் டுடேஸ் லிமிட்டா? நான் எதுக்கு வாட்ச் ஆடு? நான் ஏன்டா ஆடு பார்க்கணும்? இன்னும் 50 பாயிண்ட் எடுத்தால் நம்ம 400 வந்துடுவோமே. சரி, 400க்கு ஏதாவது உருப்படியாக இருக்கான்னு பார்ப்போம், இல்லை 150க்கு தான் நல்லா இருக்கான்னு. ஏன்னா 400 விட 150ல் உள்ளதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த மாதிரினா வெயிட் பண்ணு. 400க்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. 600க்கும் இருக்குது கைஸ், பார்க்கவே இல்லை நாங்கள். 400 விட 600ல் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. கேமிங் சேர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கான். நான் 400 இல்லைடா. ஓகே கைஸ், ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து ஃபோனை அப்படியே வச்சுட்டு நானும் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன்னா நம்ம ஒரே பிளேஸில் ரொம்ப நேரம் இருந்ததுனால நம்ம அந்த சர்வர் தூக்கி போட்டுச்சு வெளில. மறுபடியும் ப்ளே கொடுத்து உள்ளே வந்தானா ஏதோ வாட்ஸ் நியூனா அதுவே காமிச்சு நம்ம எல்லாம் காமிச்சிது. ஸ்கை ஹேஸ் ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஹர் permanent residence in BKXT. Her new space station house comes with rare
க்ளோயிங் ஃபர்னிச்சர் ப்ளஸ் plenty ஆஃப் ஸ்பேஸ். இது என்னென்னா யாரோ ஸ்கைன்னு ஒரு அக்காவா, அவங்க வந்து அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ அவங்களோட பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் வந்து பிகேஎக்ஸ்டியில் ஸ்பேஸில் வந்துட்டு வச்சுருக்காங்களாம், ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் மாதிரி. அந்த க்ளோயிங் ஃபர்னிச்சர்ஸ் plenty ஆஃப் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களாம். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகலான்னு கொடுத்துருக்கோம் கோனோ. அப்புறம் இதில் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு போவோம். போய்ட்டு ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டா, சரி ஏதோ பண்ணுவோம். இமெயிலா அதெல்லாம் நான் கொடுத்துட்டு வரேன். ஆக்சுவலி கைஸ் இமெயில் கொடுக்குற மாதிரி இருந்தது, ஏதாவது டேஞ்சராக இருக்குமான்னு தெரில. ஏன்னா இமெயில் கொடுக்குறதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலையா, அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். எனக்கு வேணான்னு தோணுச்சு. அதனால் ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், யாரோ இந்த ஸ்கையுமே யாரோ அவ்வளோ உட்காந்தாங்கன்ட்டு இந்த மாதிரி புதுசெலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கான் போல இருக்கேலாம். ஏன்னா ஆபி மாதிரி வச்சுருக்கீங்க, நம்மளும் போகுமா? போகமுல்ல, ஆபி மாதிரி வச்சுருக்கீங்க, போகவும் முடியல. அதுக்கு ஏன்டா வைக்கிறீங்க? தேவையில்லாத வேலை பண்ணுவானே இவனெல்லாம். எப்படி நான் போயிட்டல உள்ள, எப்படி போக முடியல. அந்த லைட்டு டிஃப்ரெண்ட்டாக லைட் எரியுதுல, அதுக்குள்ளால மட்டும் நம்மளால் போக முடியல கைஸ், ஏன்னு தெரியல. அப்புறம் ஏன் வச்சுருக்கான் செட்டப்பு? ஓகே, எங்கள் ஸ்டோன்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்கான். ஃபேஷன் ஸ்டார் அப்படின்னு ஒன்று வெளில வச்சுருக்காங்க கேமு, அதுக்குள்ளே போவோம். ஐ திங்க் இந்த ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு காமிக்கிறது, இந்த ட்ரெஸ் ஸ்டோன் ப்ளஸ் டிடிஐ மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு தெரியல. ஓகே, வெயிட்டிங் ஃபார் அதர் பிளேஸா? நாம் இதில் வின்னாகவும் இல்லையே. எனக்கு ஃபேஷன் டிசைனிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலி நான் ட்ரெஸ்லாம் டிசைனிங் பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்தே. ஏன்னா ட்ராயிங் சூப்பராக வரையும். பேசிக்கலி நம்ம ஆர்டிஸ்ட், அதனால நான் வந்து சூப்பராக பண்ணுவேன்னா அதனால் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிறதுலாம் நம்ம ஓன் டிசைனாக இருக்குது. அதில் வா டிடிஐ மாதிரி தான் இருக்குது. கோல்டு, ஓகே கோல்டா தீம் கொடுத்துட்டா என்ன போடுறதுன்னு தெரியாமல் நானும் முடிச்சுட்டு எனக்கு கோல்டாகவே இல்லையே, என்னதான் போட்டு நான் குழையிறதுன்னு தெரியல. இதுலேயே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ நம்ம கேப்லாம் போவோம், நம்ம பேசிக் ட்ரெஸ்லேருந்தே போயிடுவோம். வெயிட், இங்கே இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஸ்வெட் ஷர்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கா? ஸ்வெட் ஷர்ட் இல்லை போல இருக்கே. டைமிங் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் இதுதான் ஒரே ஆப்ஷன், வேறு வழி இல்லைங்கிற ஒரே காரணத்தினால இதில் போய் பார்ப்போம். ஓ ஷிட், இது ஓகே, கோல்டுக்கு இது பர்ஃபெக்ட்லி குட். இங்கே போவோம். வெயிட் பண்ணி இதை போட்டால் நல்லாவா இருக்குது. கேவலம். என்னடா பண்ணிட்டு அப்படின்னு இது நம்ம வேறு வேர்ல்டுக்கே போயிட்டோம். கோல்டுக்கு நான் என்ன சூஸ் பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சரி, நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். ஓகே, இது ஓகே பர்ஃபெக்ட். கேவலமாக பண்ண போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் வேற என்னென்னமோ சொல்லி பில்டப்லாம் பண்ணி என்னடா திடீர்னு இதை ஒன்றும் பண்ணிடுறீங்க. அந்த பூட்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். ரெஸ்யூம் என்னடா ஆமாம், கையை அந்த ஒருத்தி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டா. நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது போல இருக்குது. போங்கடா, நான் அந்த கேம் விட்டே போகலான்னு இருக்கேன், எனக்கு கடுப்பாகுது. சரி கைஸ், இந்த கேம் பிளே வீடியோவும் முடிச்சுப்போம். ப்ளஸ் இந்த கேம் எனக்கு எப்படி விளையாட தெரியல அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம், எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய் கைஸ்.